ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ லைவில் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அதில் நிறைய பேர் நிறைய விதமாக வந்துட்டு கருத்துக்களை பரிமாறிக்கிட்டாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப மோசமாக வந்துட்டு பேசுனாங்க. அதில் குறிப்பாக வந்து பிரஜன் வந்துட்டு விஜய் பார்வதி என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியாமல் ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க மனைவி முன்னாடி தான் ஒரு ஹீரோன்னு, அவர் ஒரு ஹீரோ தான், அதை வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை என்னென்னா, திவ்யா வந்துட்டு உங்களுக்கே தெரியும் வரும்போது எப்படி இருந்தாங்க, இப்போ எவ்வளோ அரகண்டாக மாறி இருக்காங்க, ரொம்ப அப்படியே கோவக்காரங்களாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பிக் பாஸ் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீங்களும் தலை டாஸ்க்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம், சான்ஸு. அப்படி சிரிக்காமல் நிற்கிறாங்க. பிக் பாஸை கேட்குறாரு, என்ன சிரிப்பு வரலையே உங்களுக்கு அப்படின்னு. ஹாப்பியாக தான் இருக்க பிக் பாஸ் அப்படின்றாங்க. ஸோ அவ்வளோ காண்டில் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, கமருதீனை பற்றி பேச வராங்க. அப்போ கமருதீன் வந்துட்டு செம்மையாக வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. இது வந்துட்டு கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் கண்டிப்பாக விஜய் சேதுபதி வச்சு செஞ்சாலும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ரிப்பீட் கொடுத்தா தான் நல்லது. ஏன்னா அவங்க வந்து நேற்று நைட்டே கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பாங்க, அவன் பைத்தியக்கார மாதிரி பேசியிருக்கான் அப்படிலாம் மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து கமருதீன் எப்படி கலாய்க்கிறாங்கன்னா, ஏன் முன்னாடி ஒரு முகமூடி போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காரு அவர் அப்படின்னும் போது சொல்லும்போது கமருதீன் வந்து யார் நானான்னு கேட்குறாரு. அப்போ ஆமாம் நீங்கள் தான், நீங்கள் வந்து உங்கள் மூஞ்சை காட்டிட்டு பேசினாலும் அதை வந்து மூஞ்சை வந்து மறைச்சி முகமூடி போட்டுட்ருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னவொடனே இவருக்கு ஒரு சிரிப்பு வருது. அதை அடக்கிறாரு. உடனே இவங்க வந்துட்டு என்ன வாந்தி வருதா அப்படின்றாங்க. அப்போ இவர் இல்லை, நீங்கள் பேசுகிறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னும்போது அவங்க வந்து கேட்குறாங்க, சரி வேணா போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு இல்லை, நான் வேணும்னா இங்கேயே கூட எடுப்பேன்னு. அப்போ எடுங்க அப்படின்னாங்க. பாருங்க, கை காட்டுங்கட்டார். இது அப்படின்னும் இந்த பக்கம் இந்த அம்மா இருக்குது பாருங்க, விஜய் பார்வதி சொன்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டு செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாகிடுச்சு. யார், நம்ம திவ்யாவுக்கு பயங்கரமாக அசிங்கமாகிடுச்சு. இன்னும் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பேட் பிஹேவியர் இருக்கிற இவருக்கு நான் வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டபஞ்சுன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்றத ஒன்று இருக்குது. அதில் இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுட்டு இவர்கிட்ட வாயை கொடுத்தா இப்படி புண்ணாக்கி தான் போகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திவ்யா வரும்போது எப்படி சூப்பராக இருந்தாங்க, இப்போயே இப்படி மாறிட்டாங்க. இதோட கமெண்ட்ஸை பற்றி சொல்லுங்கள். பாய் நண்பரில்.